வெக்கேஷனுக்கு ஏதாவது ஹில் ஸ்டேஷன் போகலான்னு பார்த்தா இந்த ஊட்டியும் கொடைக்கானல் மட்டும்தான் இருக்கா? நம்ம தமிழ்நாட்டை சுற்றி வேற எந்த ஹில் ஸ்டேஷனும் இல்லையா அப்படின்னு இந்த சோஷியல் மீடியாவை ஓப்பன் பண்ணால் இந்த இன்ஸ்டாலையும் யூடியூப்லையும் மொத்தமாக 3 ரீல்ஸாக போட்டு அடுக்கி தள்ளுறாங்க. நாம மட்டும் எதுக்கு குறை வச்சுக்கிட்டு? ஸோ கேரளாவில் இருக்கிற இந்த அழகான மூணாருக்கு எங்களுடைய மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு கிளம்பியாச்சு. எங்களுடைய இந்த பயணங்கள் எல்லாம் ஜஸ்ட் சுற்றி பார்க்கறதுக்கு மட்டுமா? அதை வீடியோவாக எடுத்து அங்கே கிடைக்கிற நிறைய தகவல்களை எல்லாம் ஒன்றா சேகரித்து அதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறதன் மூலயமா உங்களையும் இந்த மாதிரி அழகழகான இடங்களுக்கு மகிழ்ச்சியாக சுற்றுலா செல்ல வைக்கிறதுக்காகத்தான். ஸோ இந்த வீடியோ மூலயமா மூணாருக்கு ஒரு பட்ஜெட் ட்ரிப், அதுவும் இண்டிவிஜுவலாக வேன் எதுவும் புக் பண்ணிக்காம கவர்மெண்ட் பஸ்லேயே எப்படி சேஃபாக போயிட்டு வரலாம் அப்படிங்கிற ரூட்டையும் சேர்த்து தான் சொல்ல போகிறோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பட்ஜெட் ஃபேமிலி மேன் யூடியூப் சேனல். நம்ம சேனல் வீடியோஸ் எல்லாம் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? அப்போது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க மூணாருக்கு போகலாமா? இயந்திரமயமா மாறி போன இந்த உலகத்துல இன்னைக்கு வரைக்கும் இயற்கை மனம் மாறாம பசுமையா பச்சை பசேல்னு காட்சி அளிக்கிற ஸ்டேட் தான் இந்த கேரளா. அதனாலதான் இந்த கேரளாவை காட்ஸ் ஓன் கண்ட்ரின்னு சொல்றாங்க. இந்த கேரளால இருக்கிற ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹில் ஸ்டேஷன் தான் நாம வந்திருக்கிற இந்த மூணார். 3 ஆறு, அதாவது முதிரப்புழையாறு, நல்ல தண்ணி ஆறு, குண்டலை ஆறு ஆகிய 3 ஆறுகள் கூடும் இடத்துல இந்த சிட்டி அமைஞ்சிருக்கிறதால தான் இதுக்கு மூணார்னு பேர் வந்துச்சான். இது இடுக்கி மாவட்டத்துல இருக்கு. இந்த மூணார் கோயம்புத்தூர்ல இருந்து சுமார் 150 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான். இதுவே இந்த சைடு மதுரையில இருந்து பார்த்தாலும் அதே 150 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான். இதுவே நாங்க இருக்கிற சென்னையில இருந்துன்னா கிட்டத்தட்ட 600 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குது. இந்த மூணாருக்கு உடுமலைப்பேட்டில இருந்து மறையூர் வழி, இல்லைன்னா தேனியில இருந்து பூம்பாறை வழி, இப்படி ஏகப்பட்ட வழியில நம்ம ரீச் பண்ணிடலாம். ஏன் ஏகப்பட்ட வழின்னு சொல்றேன்னா, ஏதாவது ஒரு வழி ஈஸியா இருந்தா அந்த ரூட்டை கொஞ்சம் சிம்பிளா சொல்லிட்டு போயிருப்போம். ஆனா இதுக்கு எல்லாமே கொஞ்சம் சுத்துதான். இதுக்கு மெயின் ரீசனே நியர்பை ரயில்வே ஸ்டேஷன் கிடையாதுங்க. இப்போதான் ரீசெண்டா போடி நாயக்கனூருக்கு புதுசா ஒரு ட்ரெயின் விட்டுருக்காங்க. இருந்தாலும் நம்ம ஊட்டி கொடைக்கானல் மாதிரிலாம் மூணாருக்கு போடி நாயக்கனூர்ல இருந்து ஃப்ரீக்வெண்டா பஸ் ஃபெசிலிட்டின்னு எதுவும் கிடையாது. சுமார் 2 மணி நேரத்துக்கு ஒரு பஸ் தான் இருக்குன்னா பாத்துக்கோங்களேன். சென்னையில இருந்தே மூணாருக்கு டைரக்ட் பஸ் ஃபெசிலிட்டின்னு இருக்கதாங்க செய்யுது. ஆனா சுத்தி பார்க்க போறோம், ஆரம்பத்திலேயே பஸ்ல லாங் டிராவல் பண்ணி டயர்ட் ஆயிட்டா எப்படி? சோ எங்களை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் டிஸ்டன்ஸை ட்ரெயின்ல கவர் பண்றது தாங்க பெஸ்ட். அதுலயும் குறிப்பிட்டு எர்ணாகுளம் ரூட்டை தான் நாங்க சஜஸ்ட் பண்றோமே. ஏன்னா இங்க இருந்து தான் ஃப்ரீக்வெண்டா மூணாருக்கு நிறைய பஸ் ஃபெசிலிட்டி இருக்குது. அது மட்டும் கிடையாது, இந்த எர்ணாகுளத்துல இருந்து பக்கத்துல இருக்கிற இந்த ஆலப்புழா, அதிரப்பள்ளி, கொச்சின் இந்த இடத்துக்குமே ஒரே ட்ரிப்ல நம்ம கவர் பண்ணிட முடியும். நாங்களும் இதே பிளான்ல தான் சென்னையில இருந்து கிளம்பி ஃபர்ஸ்ட் அதிரப்பள்ளியை திருப்தியா விசிட் பண்ணிட்டு அடுத்ததான் மூணாரை நோக்கி கிளம்பிட்டோம். ஆக்சுவலா எங்க ட்ரிப் பிளான் ஃபுல்லாவே கவர்மெண்ட் பஸ்ல டிராவல் பண்ற மாதிரி தாங்க போட்டிருந்தோம். அன்எக்ஸ்பெக்டடா குரூப் ட்ரிப்பா மாறினதால தான் அதுக்கேற்ற மாதிரி வேனை புக் பண்ணிக்கிட்டோம். இருந்தாலும் பஸ் ரூட்டையும் உங்களுக்கு கிளியரா இதுல சொல்லியிருக்கோம், கேளுங்க. இப்போ நீங்க எங்களை மாதிரி சென்னையில இருந்து வரீங்கன்னா இறங்குறது எர்ணாகுளம் டவுனா இருந்தாலும் சரி, எர்ணாகுளம் ஜங்ஷனா இருந்தாலும் சரி, திருப்பணித்துறை ரயில்வே ஸ்டேஷனா இருந்தா கூட சரி, அங்கிருந்து ஓலா இல்லைன்னா ஊபர் ஆட்டோ மூலயமா எர்ணாகுளம் KSRTC பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டீங்கனாலே போதுங்க. மூணாருக்கு 1/2 மணி நேரத்துக்கு ஒரு பஸ் இருக்கு. என்ன ஒண்ணு, எர்ணாகுளம் டு மூணார் 126 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ், கிட்டத்தட்ட 4 to 5 hours டிராவல் எடுக்கும். அதனால வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கிறவங்க சேஃப்டிக்கு ஒரு 4-5 கேரி பேக் கையிலேயே வச்சுக்கோங்க. அதுக்காக ரொம்பலாம் பயப்பட வேண்டாங்க. நம்ம ஊட்டி கொடைக்கானல் மாதிரி எல்லாம் இந்த ரூட்ல சொல்ற அளவுக்கு ஹேர்பின் பென்ஸ் எல்லாம் கிடையாது. ஸோ டிராவல் ஸ்மூத்தா இருக்கும். நாங்க சம்மர் ஹாலிடேஸ், அதாவது மே மந்த்ல தான் இந்த மூணாருக்கு போய்கிட்டே இருக்கோம். இதுவே நீங்க மழை காலம் முடிகிற தருவாயில இந்த ரூட்ல மட்டும் டிராவல் பண்ணீங்கன்னா ஆன் தி வேல ஏகப்பட்ட வாட்டர் ஃபால்ஸை பார்க்கலாம். அதுலயும் பர்டிகுலரா சொல்லணும்னா அடிமாலி போற வழியில செய்யப்பற வாட்டர் ஃபால்ஸ். நாங்க மூணார்ல இப்ப வந்திருக்கிற இடம் சீயப்பற வாட்டர் ஃபால்ஸ். இந்த பிளேஸ்
எர்ணாகுளம் டு மூணார் போற ஹைவேல தாங்க அமைஞ்சிருக்குது. இது ஜஸ்ட் ஒரு வியூ பாயிண்ட் தான். இங்க இறங்கிலாம் குளிக்க முடியாது. அப்படியே ஆன் தி வேல நம்ம பார்த்துட்டு போக வேண்டியதுதான். இந்த செய்யப்படுற வாட்டர் ஃபால்ஸ் மொத்தமா 7 ஸ்டெப்ஸ்ல நீர் அழகா பாயுங்க. இதுல பாத்தீங்கன்னா இப்ப நடுவுல ரோடு போகுதா, நமக்கு ரைட் சைட்லயும் வாட்டர் ஃபால்ஸ் இருக்கும், லெஃப்ட் சைட்லயும் பாத்தீங்கன்னா வாட்டர் ஃபால்ஸ், மொத்த தண்ணி எல்லாமே அழகா போயிட்டே இருக்கும். ஸோ நீங்க வந்தீங்கன்னா அப் அண்ட் டவுன் 2 சைட்லயுமே இதனுடைய நீர்வீழ்ச்சியை பார்த்து ரசிக்கலாம். நீங்க இண்டிவிஜுவலா ஏதாவது வெஹிக்கிள் புக் பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்ம ஸ்டாப் பண்ணி இந்த இயற்கை அழகெல்லாம் ரசிச்சுட்டு ஒரு 4-5 போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு போகலாம். இதுவே நீங்க கவர்மெண்ட் பஸ்ல வரீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஸ்டாப்பிங் எதுவும் கிடையாதுங்க. ஜஸ்ட் ஜன்னல் ஓரமா லெஃப்ட் சைட்ல உட்காந்துக்கிட்டு இந்த இயற்கை அழகை பார்த்து ரசிச்சுக்கிட்டே போக வேண்டியதுதான். நாங்க இங்க ஒரு 15 மினிட்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு எங்களோட நெக்ஸ்ட் லொகேஷனுக்கு மூவ் பண்ணிட்டோம். மேற்கொண்டு வெறும் 2 கிலோமீட்டர் தான் போயிருப்போமே, அதுக்குள்ள இன்னொரு வாட்டர் ஃபால்ஸ். இந்த ஃபால்ஸுக்கு பேரு வளரா வாட்டர் ஃபால்ஸ். இப்போ செய்யப்படுற வாட்டர் ஃபால்ஸ் லெஃப்ட் சைட்ல இருக்குன்னா இந்த வளரா வாட்டர் ஃபால்ஸ நம்ம ரைட் சைட்ல தான் பார்க்க முடியுமே. நாங்க போன டைம் தண்ணி ரொம்ப குறைவா வந்துச்சா, அதனால வெறும் 5 நிமிஷம் இங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு எங்களோட டிராவலை அப்படியே கண்டினியூ பண்ணோம். இன்னும் ஆண்டி வேல பவர் ஹவுஸ் வாட்டர் ஃபால்ஸ், ஆட்டுக்காடு வாட்டர் ஃபால்ஸ், போத்தமேடு வியூ பாயிண்ட், அது மட்டும் இல்லாம நிறைய பிரைவேட் அட்வென்ச்சர் பார்க்கு கூட இருக்குது. உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா இந்த இடங்கள் எல்லாம் விசிட் பண்ணிட்டு வாங்க. எங்களுக்கு இருட்டுறதுக்குள்ளார நாங்க மூணார் போயாகணும்னு டைரக்டா வண்டியை மூணாருக்கு விட்டாச்சு. மூணாருக்கு ஜஸ்ட் 2 கிலோமீட்டருக்கு முன்னாடி மெயின் ரோட்லயே ஒரு பார்க் இருந்துச்சு. இருட்டுறதுக்கு முன்னாடி அங்க போய் விசிட் பண்ணலான்னு நேரா உள்ள போயிட்டோம். அடுத்ததா நம்ம ஹைடல் பார்க்குக்கு தாங்க வந்திருக்கிறோமே. இதுக்கு பெரியவங்களுக்கு 80 ரூபாயும் குழந்தைங்களுக்கு 50 ரூபாயும் சார்ஜ் பண்றாங்க. பார்க் ஒன்றும் அந்த அளவுக்கு பெருசாகவும் இல்லை, நிறைய பூச்செடிகளுடைய வெரைட்டிஸ்னும் அந்த அளவுக்கு இல்லை. பட் இந்த பார்க்குக்குள்ளார ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ்னு பார்த்தீங்கன்னா ஜிப்லைன் மாதிரிலாம் வச்சுருக்குறாங்க. ஸோ தட் இது ஒரு மாதிரி ப்ரைவேட் பார்க் மாதிரி இருக்குது. ரொம்ப லிமிட்டடான பீப்புள்ஸ் மட்டும்தான் இதுக்குள்ளார வராங்களே. ஆன்லைனில் பொறுத்த வரைக்கும் ரிவ்யூ ரொம்ப சூப்பராக கொடுத்துருந்தாங்க. பட் நேரில் வந்து பார்க்கும்போது கொஞ்சம் ஓகேவா தாங்க இருக்குது. ஓகே, அவ்வளோதான். நம்ம இதுக்குள்ளாரெலாம் போக வேண்டாம், இன்னும் பார்க்க வேண்டிய இடங்கள் நிறைய இருக்குது. ஸோ அடுத்த பிளேஸ்க்கு மூவ் ஆகலாம். ஃபாலோ மீ. மேற்கொண்டு ஒரு 5 மினிட்ஸ் டிராவல்லையே மூணார்ல நாங்க புக் பண்ணி இந்த ரூம்க்கு ரீச் பண்ணிட்டோம். மூணார் கேரளால இருக்கிற ஒரு மெயினான ஹில் ஸ்டேஷன். ஸோ அகாமடேஷனுக்கெல்லாம் பஞ்சமே இல்லைங்க. இங்க ஸ்டே பொறுத்த வரைக்கும் 2 விதமான இடங்களை நம்ம சூஸ் பண்ணலாம். ஒன்னு சிட்டியை விட்டு கொஞ்சம் அவுட்டர்ல கண் கவரும் இயற்கை அழகை ரசிச்சுக்கிட்டே தங்குற மாதிரி. ஆனா இது கொஞ்சம் மாடரேட்டான பட்ஜெட்ல இருக்கும். லோ பட்ஜெட்ல பிளான் பண்றவங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் சிட்டிக்கு பக்கத்துல தங்குறது தான். ஏன்னா பஸ்ல வந்தாலும் இந்த இடங்களை நம்ம ஈஸியா ரீச் பண்ணிட முடியும். அதே மாதிரி ஃபுட் அண்ட் அதர் பர்ச்சேஸ்க்கும் ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கிறதால அதுக்கான செலவும் கொஞ்சம் கம்மியாகும். நாங்க சூஸ் பண்ணது செகண்ட் ஆப்ஷன். சிட்டிக்கு பக்கத்துல இருக்கிற இதோ இந்த ஹோட்டல்ல தான் நேத்திக்கு நைட்டே வந்து தங்கிட்டோம். மூணார்ல நாங்க எங்க ஸ்டே பண்ணோம் அப்படிங்கறது உங்ககிட்ட சொல்லணும்ல. ஹோட்டல் நேம் சீ கிரேஸ் காட்டேஜுங்க. உடனே ப்ரமோஷன் வீடியோ அப்படிலாம் சொல்லிடாதீங்க. நாங்களும் ஆன்லைன்ல பார்த்து ரிவ்யூலாம் கரெக்டாக செக் பண்ணி தாங்க புக் பண்ணோமே. இந்த ஹோட்டலுக்கு வந்துட்டு 4.5 இருந்துச்சு ரிவ்யூ. ஸோ தட் அப்படியே புக் பண்ணிட்டோம். அண்ட் இது பார்த்தீங்கன்னா மூணார் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 200 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல தாங்க இருக்குது. வாங்க உங்களுக்கு ரூம்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஆக்சுவலா இது ஹோம் ஸ்டே டைப்ல இருக்கிற காட்டேஜுங்க. ரூம்ஸ் எல்லாம் கொஞ்சம் சின்னதா இருந்தாலும் இதோட மெயின்டெனன்ஸ், சர்வீஸ் இதெல்லாம் எக்ஸ்ட்ராடனரியா இருந்துச்சு. மெயினா இந்த ஹோட்டலை நாங்க சூஸ் பண்ணதுக்கான காரணமே KSRTC பஸ் ஸ்டாண்ட் இங்க இருந்து ஜஸ்ட் 5 நிமிஷம் வாக்கபிள் தான். இந்த மூணார்ல இன்னொரு பஸ் ஸ்டாண்டும் இருக்குது. அது டவுன் பஸ் ஸ்டாண்டு, லோக்கல் டிரான்ஸ்போர்ட்டுக்காக. இந்த KSRTC பஸ் ஸ்டாண்ட் வெளியூர் பயணத்துக்காக. அது மட்டும் இல்லைங்க, இந்த மூணார கவர்மெண்ட் சைட் சீயிங் பஸ் மூலமா சுத்தி பார்க்குற மாதிரி இருந்தாலும் அதுக்கும் இந்த KSRTC பஸ் ஸ்டாண்டுக்கு தான் வரணுமே. இந்த சைட் சீயிங் பஸ்ஸோடைய புக்கிங் ப்ரொசீஜர் பொறுத்த வரைக்கும்
இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு நம்ம நேர்ல வந்தோ இல்லைன்னா ஆன்லைன் மூலயமாவோ கூட புக் பண்ணிக்கலாம். ரேட் பொறுத்த வரைக்கும் ஒரு ஆளுக்கு 200 ரூபாயில இருந்தே சார்ஜ் பண்றாங்க. மூன்று நதிகள் பாயிற இந்த மூணார் நகரமானது 4 முக்கிய சாலைகள் சந்திக்கிற ஜங்ஷன்ல எக்ஸாக்டா அமைஞ்சிருக்கு. ஸோ 4 டைரக்ஷன் 4 நாள் இந்த மூணாரை கம்ப்ளீட்டா சுத்தி பார்க்க தேவைப்படும். இன்னும் புரியும்படி சொல்லணும்னா மூணார் டு மறையூர் உடுமலைப்பேட் வழியா கோயம்புத்தூர் ரூட்ல ஒரு நாள், தென் மாட்டுப்பட்டி குண்டலா வழியா டாப் ஸ்டேஷன் வரைக்கும் 2வது நாள், அப்புறம் பூம்பாறை போடிநாயக்கனூர் தேனி வழியா மதுரை போற ரூட்ல ஒரு நாள், தென் நாங்க வந்திருக்கோம்ல அந்த எர்ணாகுளம் ரூட்ல ஒரு நாள். இப்படி 4 நாள் கண்டிப்பா தேவைப்படும். இதுல ரிவ்யூ வைஸ் பெஸ்டான டூரிஸ்ட் பிளேஸ்னா ஒரு 10-12 தான் இருக்குமே. இந்த லொகேஷன் மட்டும் சுத்தி பார்க்க நமக்கு 2 இல்லைன்னா 3 நாளே போதுமானது. எங்களோட பிளானும் அதே தான். இதுல டே 1 நேத்து எர்ணாகுளம் ரூட்ல ஆன் தி வேல இருக்கிற லொகேஷன்ஸ்லாம் கவர் பண்ணிட்டே தான் இங்க ரீச் ஆனோமே. டே 2 ஆன இன்னைக்கு மாட்டுப்பட்டி ரூட்டை தான் சுத்தி பார்க்க போறோம். இந்த மாட்டுப்பட்டி டைரக்ஷன்ல இருக்கிற எல்லா டூரிஸ்ட் பிளேஸ்மே மெயின் ரோடுக்கு ரொம்ப பக்கத்துல, அதுவும் கவர்மெண்ட் பஸ் ஃபெசிலிட்டியோட தான் இருக்கு. ஆனா லொகேஷன்ஸ் கொஞ்சம் அதிகம், ஃப்ரீக்வெண்டா பஸ்ங்கிறது தான் கம்மியே. ஸோ நீங்க இந்த ரூட்ல இண்டிவிஜுவலா கார் இல்லைன்னா ஆட்டோவை ரெண்டுக்கு எடுத்து போறதாங்க பெஸ்ட். நாங்க எர்ணாகுளத்துல இருந்து வேனை புக் பண்ணி வந்ததால அதே வேன் மூலமா இன்னைக்கு எங்களுடைய ஃபர்ஸ்ட் லொகேஷனா மூணார் சிட்டில இருந்து சுமார் 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கிற ஃப்ளவர் கார்டனுக்கு தான் வந்திருக்கோம். எஸ், நம்ம அடுத்ததான் வந்திருக்கிற இடம் ஃப்ளோரிகல்ச்சர் கார்டனுங்க. இங்க லோக்கல்ல இருக்கிற மக்கள் வந்துட்டு இந்த கார்டனை ரோஸ் கார்டன் சொல்லுவாங்க. இதுக்கு பெரியவங்களுக்கு ஒரு ஆளுக்கு 60 ரூபாயும் குழந்தைங்களுக்கு 30 ரூபாயும் சார்ஜ் பண்றாங்க. அண்ட் விசிட்டிங் ஹவர்ஸ்னு பாத்தீங்கன்னா காலையில 8 மணிக்கு ஓபன் பண்றாங்க, ஈவினிங் 6 மணிக்கெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. வாங்க உள்ளார என்னென்ன மாதிரியான ஃப்ளவர்ஸ் எல்லாம் நமக்காக பார்வைக்கு வச்சிருக்காங்கன்றத பார்க்கலாம். இந்த கார்டன்ல ஜெரானியம் வெரைட்டிஸ், கேக்டஸ்ல, அதுக்கப்புறம் நிறைய ஹேங்கிங் பூக்கள் எல்லாமே பார்க்கறதுக்கு அவ்வளோ கலர்ஃபுல்லா ரொம்ப ரொம்ப அழகா இருக்குதுங்க. மனசுக்கும் ரொம்ப இதமாவே இருந்துச்சு. எனக்கு பர்சனலா ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா, கார்டன் என்னவோ ரொம்ப ரொம்ப சின்ன இடம் தாங்க, பட் இங்க பூக்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணிருக்கிற விதம் தான் பார்க்க அவ்வளோ அழகா இருக்கு. இங்க பாருப்பா எவ்வளோ அழகா பூத்திருக்குன்னு. இதே செடியை தான் நம்ம வீட்டுல காசு போட்டு அப்படியே உயிரை கொடுத்து வளர்க்குறோம். இந்த உரம் அந்த உரம் எல்லாம் வாங்கி போட்டு, ஆனா சுத்தமா வளர மாட்டேங்குது. இங்க பெருசா பராமரிக்க கூட மாட்டேங்கிறாங்க. அந்த கிளைமேட்க்கு எவ்வளவு செம்மையா வளருது பாரு. எங்க வீட்டுக்கு வந்துடுறியா? ஐயோ வருதான் இவர் அழகா சிட்டு. நீ வரியா எங்க வீட்டுக்கு? ஐயோ அழகா தலையாட்டுறான். லைஃப்ல நமக்கு ஏதாவது ஒரு மனசு கஷ்டம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வீட்டுல சின்னதா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சின்ன ஸ்பேஸ்ல ஒரு 2 பூத்தொட்டி மட்டும் வச்சு அதை பராமரிச்சு பாருங்க. நீங்க அது கூட பேசி பாருங்களேன், நம்மளுடைய மைண்ட் அவ்வளோ ரிலாக்ஸா இருக்குங்க. இதை நான் செஞ்சுட்டு இருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபாலோ பண்ணுங்க அதே. ஓகே, இந்த இடத்த ஒரு 45 நிமிஷத்துக்குள்ளார செம்ம திருப்தியா சுத்தி பார்த்தாச்சுங்க. நம்ம அடுத்ததான் இங்க இருந்து மாட்டுப்பட்டி டேம்க்கு தான் போக போறோம். பட் அதை தான் இப்ப பண்ண போறது கிடையாது. ஆக்சுவலா இன்னைக்கான பிளான்ல எங்களோட லாஸ்ட் லொகேஷனான டாப் ஸ்டேஷனுக்கு தான் ஃபர்ஸ்ட் போய் விசிட் பண்ண போறோம். அது ஏங்கிறத உங்களுக்கு அந்த லொகேஷன்லயே போயிட்டு சொல்றேன் வாங்க. ஆக்சுவலா இந்த கார்டனை சுத்தி பார்க்கான நேரத்தை விட இங்க வர்றதுக்கு இந்த டிராபிக்ல வெயிட் பண்ண நேரம் தான் அதிகமே. எங்க பாரு டிராபிக் டிராபிக் டிராபிக், அதுவும் மணிக்கணக்கா வெயிட் பண்ணோம். அடுத்ததா கார்மேலகிரி எலிஃபென்ட் பார்க்கு, டீ ஃபேக்டரி, மாடுப்பட்டி டேம், எக்கோ பாயிண்ட், குண்டலா டேம், டாப் ஸ்டேஷன் இப்படி லைனா வரும். பட் நாங்க இங்க எங்கேயுமே இறங்காம கடைசி பாயிண்டான டாப் ஸ்டேஷனுக்கு தான் டைரக்டா போய் ரீச் ஆனோமே. அடுத்ததான் நம்ம டாப் ஸ்டேஷனுக்கு தான் இப்போ நடந்து போய்கிட்டே இருக்கிறோம். அங்க டாப் ஸ்டேஷனுக்கு இந்த ஜங்ஷன்ல இருந்து ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு நம்ம நடந்து தாங்க போகணுமே. ஆக்சுவலா இந்த வெக்கேஷன் டைம் இருக்குல்ல, இந்த ஏப்ரல் மே, இந்த டைம்ல எல்லாம் எந்த ஊருக்கும் சுத்தியே பார்க்க போக கூடாது போல.
அவ்வளோ டிராஃபிக்கு, யாருமே வீடடங்க மாட்டேங்கிறீங்க. எல்லாம் எனக்கு போட்டியா சுத்திக்கிட்டு இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். எங்க பிளான் படி டாப் ஸ்டேஷனுக்கு மதியம் 12 மணிக்கு ரீச் ஆயிருக்கணும். ஆனா இந்த ஹெவி டிராஃபிக், அடிஷ்னலா லஞ்ச் சாப்பிட்ட டைம், இதெல்லாம் சேர்த்து மதியம் 3 மணிக்கு மேலதாங்க நாங்க ரீச் பண்ணோமே. ஒரு 10 நிமிஷம் வாக்கிங்லயே நம்ம இந்த டவர் இருக்கிற ஏரியாவுக்கும் வந்தாச்சு. என்னதான் வியூஸ் தெரியுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த டவர் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்டோடைய கண்ட்ரோல்ல இருக்குது. இதுக்கு என்ட்ரி டிக்கெட்டா ஒரு ஆளுக்கு 20 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க. ஃபைனலி நம்ம டாப் ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு. ஆக்சுவலா இது ஒரு வியூ பாயிண்ட் தான். இங்க இருந்து நம்ம தமிழ்நாட்டுடைய போடி நாயக்கனூர், கம்பம், தேனி இந்த ஏரியாக்கள்லாம் வந்துட்டு பார்க்கலாம். ஸோ அதுக்காக தான் இவ்வளோ தூரம் மெனக்கிட்டு நம்ம வந்தது. அண்ட் அந்த ரோஸ் கார்டன் போயிட்டு எதுக்காக நம்ம ஃபர்ஸ்ட் டாப் ஸ்டேஷன் வந்தோம் அப்படின்னா, டைம் ஆக ஆக இங்க ஆல்மோஸ்ட் வந்துட்டு மிஸ்ட் கவர் ஆகி நம்ம வந்து இந்த மாதிரி வியூஸ் எல்லாம் பார்க்க முடியாம போயிடும் இல்லையா. அதனாலதான் நாங்க ஃபர்ஸ்ட் டாப் ஸ்டேஷன் வந்துட்டு அதுக்கப்புறமா ஒரு லொகேஷனா பார்த்துக்கிட்டு கீழே இறங்கிடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருந்தோம். அண்ட் அது மட்டும் கிடையாதுங்க, இங்க 5 o'clock வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதனாலதான் முதல்ல இந்த இடத்துக்கெல்லாம் வந்தது. மூணார் கேரளால இருக்கு. ஆனா இந்த டாப் ஸ்டேஷன் இருக்கிறது நம்ம தமிழ்நாட்டுல. எக்ஸாக்டா சொல்லணும்னா கேரளா தமிழ்நாடு பார்டர்ல இருக்கு. இதுவே மூணார் சிட்டில இருந்து சுமார் 35 கிலோமீட்டர். எப்படி பார்த்தாலும் 1ல இருந்து 1.5 மணி நேரம் டிராவலிங் டைம் எடுக்கும். அதனால தானே என்னவோ லாஸ்ட் டைம் நாங்க இந்த மூணார் வந்த போது எங்களுக்கு டைம் இல்லாததால இந்த இடத்த மிஸ் பண்ணிட்டோம். சோ இந்த முறை கொஞ்சம் புத்திசாலித்தனமா யோசிச்சு அப்படியே பிளான ரிவர்ஸ்ல போட்டிருக்கோம். இங்க அப்படி இப்படின்னு ஒரு 1 மணி நேரம் டைம் ஓட்டிட்டு அடுத்ததா நாங்க குண்டலா டேம் நோக்கி கிளம்பிட்டோம். இந்த இடம் மூணார் சிட்டில இருந்து சுமார் 25 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. அடுத்ததான் நம்ம குண்டல்டா டேம்க்கு தாங்க வந்திருக்கிறோமே. ஆல்ரெடி ரொம்ப டிராஃபிக் இருந்ததால ஏற்கனவே டைம் ஆயிடுச்சுன்னு ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேற நடந்து போயிட்டு இருக்காங்க நம்ம மக்கள். போட்டிங் க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா இங்கே வந்ததுக்கும் புண்ணியம் இல்லாமல் போயிடும். ஸோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணலாம். பாப்பா இங்கே வாய, டேம் ஓப்பன் பண்ணி விட்டுருக்காங்க போல. தண்ணி எப்படி சீறி பாயுது பாரு. ஆக்சுவலாக இந்த சீறி பாயிற தண்ணியிலேருந்து தான் இவங்க எலக்ட்ரிசிட்டி எடுக்கிறாங்களாம். இது ஆக்சுவலாக எலக்ட்ரிக்கல் ப்ராஜெக்ட்காகவே கட்டப்பட்ட டேம்னு கூட சொல்கிறாங்க. அப்பா எவ்வளோ ஃபோர்ஸாக வருது இல்லை, சாரல் இங்கே வரைக்கும் அடிக்குது. குண்டலா டேம்னாலே போட்டிங் தான் ஃபேமஸே. ஆக்சுவலா நாங்க போட்டிங் போலான்னு தான் அவசரமா 4 மணிக்கெல்லாம் அங்க ரீச் ஆனோமே. இருந்தும் அம்மா ஜல்லிக்கு பிரயோஜனம் இல்ல. வழக்கமா 5 மணிக்கு க்ளோஸ் பண்ற இந்த போட்டிங் சர்வீஸ நாங்க கால் வச்ச நேரமோ என்னவோ இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமாவே இந்த சர்வீஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. என்னவா இருக்கும்? இங்க போட்டிங் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, அந்ததும் வேஸ்டா போச்சு. பட் இந்த வியூஸ் நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு. அடுத்துதான் நம்ம வந்து எக்கோ பாயிண்ட்டுக்கு தான் போக போகிறோம். ஆல்ரெடி வரும்போதே பார்த்தோம், அங்கேயும் சுத்தமாக தண்ணியே இல்லை. எதுக்கும் சும்மாவது போய் ஃபோட்டோஸ் வீடியோஸாவது நாளை எடுத்து வச்சுப்போம் வெளிச்சம் போகிறதுக்குள்ள. வாங்க. அடுத்ததா இங்கிருந்து 12 கிலோமீட்டர். இதுவே மூணார்ல இருந்து பார்த்தீங்கன்னா 15 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கிற எக்கோ பாயிண்ட்டுக்கு தான் வந்திருக்கோமே. வழக்கமா இதுக்கு என்ட்ரி டிக்கெட்டா ஒரு ஆளுக்கு 20 ரூபாய் சார்ஜ் பண்ணுவாங்க. பட் இந்த முறை தண்ணி இல்லாததாலையும் என்னவோ தெரியல, என்ட்ரி டிக்கெட்னு எதுவும் வசூல் பண்ணல. நம்ம இப்போ எக்கோ பாயிண்ட்ல தான் இருக்கிறோம். இங்க என்ன சத்தமா பேசுறானோ அது எதிரொலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வாங்க ட்ரை பண்ணி பார்ப்போம். பை இங்க வந்து தண்ணி நிறைய இருக்கிற டைம்ல போட்டிங் இருக்கும். இப்போதைக்கு போட்டிங் தண்ணி இல்லாதால வாய்ப்பு இல்லை. ஸோ ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் சுத்தி பார்த்துட்டு அப்படியே கிளம்புறோம். ஓகேங்களா? அடுத்ததா மாட்டுப்பட்டி டேம்க்கு தான் போகணும். இதுக்கு நடுவுல இப்ப புதுசா சன்மூன் வேலி அப்படிங்கிற பேர்ல ஒரு போட் கிளப் ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க. இங்க போட்டிங் மட்டும் இல்லாம ஜிப் லைன், ஏர் சைக்கிள் இந்த மாதிரி நிறைய அட்வென்ச்சரஸ் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ்லாம் இருக்காம். எப்படியும் அதிகமா செலவாகிற இந்த மாதிரியான பிரைவேட் பார்க்குக்கெல்லாம் நாங்க போக மாட்டோம்னு உங்களுக்கே தெரியும். ஸோ டைரக்டா மாட்டுப்பட்டி டேமுக்கு வண்டியை விட்டாச்சு. இந்த மாட்டுப்பட்டி டேம் மூணார்ல இருந்து சுமார் 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. எனக்கு பின்னாடி நீங்க பாக்குறீங்களா, இதுதான் மாட்டுப்பட்டி டேம். தண்ணி கம்மியா இருக்கிறதெல்லாம் ஏதோ கொஞ்சம் சின்னதா தெரியுது. ஆனா தண்ணி முழு கொள்ளளவு எட்டுச்சுன்னா இந்த ஏரியாவிலே மிகப்பெரிய பிரம்மாண்டமான லேக்கு இதுதான். இந்த லேக்லேயே போட்டிங் ஆக்டிவிட்டிஸ் கூட இருக்கு. நான் இப்போ மாட்டுப்பட்டி டேம்ல தான் நடந்து போயிட்டு இருக்கேன். இந்த டேம் மேல வண்டி போகும். ஓகே, அந்த அளவுக்கு ரோடு வசதியெல்லாம் இருக்கு. இங்கேயும் தண்ணி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. பயங்கர ஃபோர்ஸ்ல தண்ணி போயிட்டு இருக்குது.
அடுத்ததா மாட்டுப்பட்டி டேம்ல இருந்து ஜஸ்ட் 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கிற மாட்டுப்பட்டி டீ ஃபேக்டரிக்கு தான் போகணுமே. ஆனா நாங்க ஆல்ரெடி ஊட்டிலேயே இது மாதிரி நிறைய டீ ஃபேக்டரிஸ் பார்த்ததால இங்க போகல. அதே போல கார்மெலாகிரி எலிஃபென்ட் பார்க்கும் போகல. ஆக்சுவலா நாங்க இருட்டுறதுக்குள்ளர மூணார் சிட்டிக்கு பக்கத்துல இருக்கிற பொட்டானிக்கல் கார்டனுக்கு போகணும். இந்த 2 பிளேஸும் ஸ்கிப் பண்ணதுக்கு இதுவும் ஒரு காரணம். என்னதான் சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி நம்ம டிசைனா பிளான் பண்ணாலும் சொதப்பணும்னு முடிவாயிடுச்சுன்னா கண்டிப்பா சொதப்போம். என்ன ஆச்சுன்னா சிட்டிக்குள்ள என்ட்ரு ஆனதுமே பயங்கர டிராபிக். என்ன பண்றது, வேற வழி இல்லாம இருட்டினதுக்கு அப்புறம் தான் இந்த பொட்டானிக்கல் கார்டனுக்கு ரீச் ஆனோம். கவர்மெண்ட் பொட்டானிக்கல் கார்டன் இது மூணாறுல இருந்து தேனி போற ரூட்ல சிட்டி சென்டர்ல இருந்து ஜஸ்ட் 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்குது. இங்க என்ட்ரன்ஸ் டிக்கெட்டா பெரியவங்களுக்கு 50 ரூபாயும் குழந்தைங்களுக்கு 25 ரூபாயும் சார்ஜ் பண்றாங்க. இயற்கையோடைய வண்ண திருவிழாவா காட்சியளிக்கிற இந்த மூணார் தாவரவியல் பூங்கா எண்ணற்ற மலர்கள், அரிய வகை தாவரங்கள், அப்புறம் சுத்தி பசுமை நிறைந்த சூழலால பாக்குற பார்வையாளர்களையே மெய் மறக்க செய்யும். இது பகல்ல நீங்க பாக்குற காட்சி. இதுவே நைட் டைம்ல வானத்துல இருக்கிற மொத்த நட்சத்திர கூட்டமும் பூமிக்கு இறங்கி வந்து, அதுவும் பர்டிகுலரா இந்த மூணார் பொட்டானிக்கல் கார்டனுக்கு இறங்கி வந்து சும்மா தக தக தகன்னு இந்த கார்டனே ஜொலிக்கிற காட்சியை நம்ம பாக்குறதே கண்கொள்ள காட்சியா இருக்கும். இங்க ஹைலைட்டே இங்க இருக்கிற கிளாஸ் பிரிட்ஜ் தான். ஒட்டுமொத்த மூணாரோட அழகையும் இந்த பிரிட்ஜ் மேல ஏறி நின்று பார்த்து ரசிக்கலாம். ஆனா அதுக்கு நம்ம தனிப்பட்ட முறையில 250 ரூபாய் டிக்கெட் எடுக்கணும். இது மட்டுமா, இன்னும் சூப்பர் நோவா தியேட்டர் இருக்கு, சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா இருக்கு, வித்தியாசமான அலங்கார விளக்குகள், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். இங்க இன்னொரு ஸ்பெஷலும் இருக்கு. அதுதான் வாட்டர் டான்சிங் லைட் ஷோ. இதுக்கு நம்ம தனியா டிக்கெட் எதுவும் எடுக்க வேண்டாம். இங்க ஒரு 15 நிமிஷத்துக்கு வண்ணமயமான ஷோவை பார்த்து ரசிக்கலாம். ஒரு நாளைக்கு ஈவினிங் 6:45 ஆரம்பிச்சு 1 ஹவருக்கு ஒரு ஷோன்னு மொத்தம் 3 ஷோ நடத்துறாங்க. இந்த பூங்கா நைட்டு 9 மணி வரைக்கும் ஓபன்ல இருக்குங்கிறதால நிதானமா சுத்தி பார்த்துட்டு பொறுமையா உங்க ரூம்க்கு ரீச் ஆகலாம். அவங்களே எங்களை வெளியில துரத்துற வரைக்கும் நாங்களும் ரொம்ப நேரம் இந்த பார்க்லயே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ரிட்டர்ன் ஜாலியா எங்க ரூமுக்கு போய் ரீச் ஆயிட்டோம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம். இந்த மூணாருக்கு அழகே பனி மேகங்கள் மலை சிகரங்களை கடந்து போறத ரசிக்கிறது தான். இத ரசிக்கிறதுக்கு சிறந்த இடம்னா கொழுகுமலை வியூ பாயிண்ட். அதுவும் சூரியன் உதயமாகிற டைம்ல இந்த வியூஸ பார்க்க எக்ஸ்ட்ராஆர்டினரியா இருக்கும். ஆனா ஆஃப் ரோட் ஜர்னி, சோ ஜீப்ல தான் போக முடியும். ஒருவேளை நீங்க நெக்ஸ்ட் டே மார்னிங் கொழுகுமலை வியூ பாயிண்ட்டுக்கு போய் சுத்தி பார்க்குற பிளான்ல இருந்தீங்க அப்படின்னா அதுக்கான ஜீப் புக்கிங்க நீங்க நைட்டே செஞ்சிடறது தான் பெஸ்ட். இந்த ஜீப் புக்கிங் பொறுத்த வரைக்கும் மூணார் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலயோ இல்லைன்னா பஜார் பக்கத்துலயோ இருக்கிற ஜீப் ஸ்டாண்ட்ல போய் நம்ம நேர்லயும் புக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஆன்லைன்லயும் புக் பண்ணிக்கலாம். ஆனா ஒண்ணு, இந்த வியூ பாயிண்ட பார்க்கணும் அப்படின்னா மூணார் சிட்டில இருந்து தேனி ரூட்ல சுமார் 31 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் நம்ம டிராவல் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ ஏர்லி மார்னிங் 3:30 மணிக்கெல்லாம் நம்ம இங்க இருந்து கிளம்புனாதான் சூரிய உதயத்தெல்லாம் பார்த்துட்டு ரிட்டர்ன் தோராயமா ஒரு 9 மணிக்கெல்லாம் வந்துட முடியும். ஆனா நாங்க குழந்தைகளெல்லாம் கூட்டிட்டு வந்திருக்கோமா, இவங்களை இவ்வளோ சீக்கிரம் எழுப்பி கிளப்பி கூட்டிட்டு போய் வாய்ப்பில்லை. அதனால இந்த வியூ பாயிண்ட்டை ஸ்கிப் பண்ணிட்டு காலையில பொறுமையா தூங்கி எழுந்து 9 மணிக்கு மேலதான் உடுமலைப்பேட்டை ரூட்ல மூணார்ல இருந்து கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கிற இரவிக்குளம் நேஷனல் பார்க்குக்கு போயிருந்தோம். மூணார்ல இன்னைக்கு எங்களுக்கு டே 2. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் லொகேஷனா நாங்க வந்திருக்கிற இடம் தான் இரவிக்குளம் நேஷனல் பார்க். இப்போ நீங்க ஓன் வெஹிக்கிள்ல தான் இங்க புக் பண்ணி வரீங்க அப்படின்னா இந்த எண்டு வரைக்கும் தாங்க உங்களோட வெஹிக்கிள்ஸ் அலோவ் பண்ணுவாங்க. இதுக்கு மேற்பட்டு நீங்க நேஷனல் பார்க்குள்ளார டிராவல் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தனியா ஃபாரஸ்ட் வெஹிக்கிள் இருக்குது, நம்ம பே பண்ணி தான் போற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த இடத்துலோடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா மொத்தமா 2 விஷயம் இருக்குது. அதுல ஃபர்ஸ்ட் விஷயம், நம்ம தமிழ்நாட்டுடைய ஸ்டேட் அனிமலான வரையாடு இங்க பார்க்கலாம். அண்ட் செகண்ட் விஷயம் என்னன்னா, கேரளாலேயே ரொம்ப ரொம்ப ஹையஸ்ட் பீக்கான ஆனைமுடி பீக்கும் இந்த நேஷனல் பார்க் வழியா போனாதாங்க பார்க்க முடியுமே. போய் பார்க்கலாமா? ஃபாலோ மீ. இந்த நேஷனல் பார்க் வாசல்லையே நமக்கு பஸ் ஸ்டாப் இருக்கிறதால நம்ம ஈஸியா கவர்மெண்ட் பஸ் மூலமா கூட இங்க ரீச் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த இரவிக்குளம் நேஷனல் பார்க்குக்கு
டிக்கெட் பொறுத்த வரைக்கும் அடல்ட்டுக்கு 200 ரூபாயும் குழந்தைங்களுக்கு 150 ரூபாயும் சார்ஜ் பண்ணுறாங்க. உங்களுக்கு உள்ளாரையே வந்துட்டு ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்கு ஃப்ரூட் ஜூஸஸ், ஃப்ரூட் சாலட்ஸு, டீ, ஸ்நாக்ஸு இதெல்லாமே இருக்குது. அண்ட் லேடிஸ் அண்ட் ஜென்ட்ஸ்க்கு தனித்தனியாக ரெஸ்ட் ரூம் இருக்குது. உள்ளாரே உங்களுக்கு வெயிட்டிங் ஏரியா இருக்குது. ரொம்ப பெரிய இடம் தாங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் வந்து பார்க்க வேண்டிய இடம். எதுக்காகன்னா நம்ம தமிழ்நாட்டுடைய மாநில விலங்கான வரையாடை இந்த இடத்துல மட்டும்தான் பார்க்க முடியும். ஸோ அதுக்காகவாது உங்க குழந்தைங்களையும் நீங்க கூட்டிட்டு வந்து காட்டணும்ன்றது என்னுடைய பர்சனல் விஷ். வாங்க. தற்சமயம் டிக்கெட்ஸ் ஃபுல்லாவே ஆன்லைன் மோடா மாத்திட்டதால நம்ம ஆன்லைன்லயும் டிக்கெட் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நேர்ல வந்து இங்க இருக்கிற டிக்கெட் கவுண்டர்லயும் கூட வந்து எடுத்துக்கலாம். இந்த பார்க்குக்கு அதிகமா கூட்டம் வர்றதால முடிஞ்ச வரைக்கும் காலையில சீக்கிரமா இந்த இடத்துக்கு ரீச் பண்றது தாங்க பெஸ்ட். ஏன்னா இங்க லிமிட்டடான ஃபாரஸ்ட் பஸ் தாங்க ரன் ஆகுமே. ஸோ டைம் ஆக ஆக கியூவும் அதிகமாகி நமக்கு தேவையில்லாத டென்ஷன் தான் வருமே. நாங்க ஜஸ்ட் ½ இந்த கியூலயே வெயிட் பண்ணி ஃபாரஸ்ட் பஸ் வந்ததும் அதுல ஏறி ஆன் தி வேல இருக்கிற எக்ஸ்ட்ராடினரியான வியூஸ் எல்லாம் அப்படியே ரசிச்சுக்கிட்டு மேல இருக்கிற ஆனைமுடி பீக் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்டோடைய பஸ் ஸ்டாப்க்கு போய் ரீச் பண்ணிட்டோம். தேயிலை தோட்டத்துக்கு நடுவுல ஒரு அழகான பேருந்து பயணம்ங்க. ரொம்ப ரொம்ப த்ரில்லிங்காவும் இருந்துச்சு. அதே சமயத்துல நம்மளை சுத்தி கொஞ்சம் பச்சை பசேல்னு பாக்குறதுக்கு அவ்வளோ அழகாவும் இருந்துச்சு. வழி ஃபுல்லா வரையாட தான் தேடிக்கிட்டு வந்தோம். பட் அந்த லைன்ல எங்கேயுமே எங்களால பார்க்க முடியல. இது ஒரு 10 நிமிஷமான பயணம் தாங்க. இங்க வந்து ஒரு பாயிண்ட்ல வந்து நம்மளை ட்ரா பண்ணிடுவாங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்கோ ஷாப் இருக்குது, காஃபி ஷாப் இருக்கு, டாய்லெட் ஃபெசிலிட்டி இருக்குது. உள்ளரே ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட் மாதிரி கூட வச்சிருக்கிறாங்க. சப்போஸ் சாப்பாடு எதுவும் நம்ம எடுத்துக்கல அப்படின்னா கூட இங்க வந்துட்டு கூட நீங்க சாப்பிட்டுக்கலாம். அண்ட் இந்த பாயிண்ட்ல இருந்து நம்ம மேற்கொண்டு ஒரு ½ கிலோமீட்டருக்கு நடந்துதான் போய் அந்த ஆனைமுடி பீக்கை போய் பார்க்க போறோம். ஆன் தி வேல தான் அந்த வரையாடுகள் இருக்கும். அவங்களையும் போய் பார்த்து ஒரு அட்டெண்டன்ஸ் போடலாம். அந்த பக்கம் வழி இல்லை. அங்கே நான் 1/2 கிலோமீட்டர்னு முன்னாடி சொல்லிட்டேன்ல, அதான் கிடையாதுங்க. செக் போஸ்ட்ல இருந்து தோராயமாக நம்ம 1 கிலோமீட்டருக்கு நடந்து போனாதான் அந்த ஆனைமுடி பீக் பாயிண்ட்டை போய் ரீச் பண்ண முடியும். நடப்பாதை கொஞ்சம் செங்குத்தாக தான் இருக்குது. பட் கன்ஃபார்மாக குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ஈஸியாக நடக்கலாம் தான். இதுதான் வரையாடு. இவங்க தான் நம்ம தமிழ்நாட்டுடைய ஸ்டேட் அனிமல். சம்மந்தமே இல்லாமல் எதுக்கு மூணாருக்கு வந்து உட்காந்துட்டு இருக்க? இந்த அனிமல் எங்க தமிழ்நாட்டில் இருந்துச்சுன்னா நம்ம இவ்வளோ தூரம் செலவு பண்ணிட்டு வந்து இவங்களை பார்க்க வேண்டியது இல்லைல்ல. ஐ அப்பா முட்டை போதுப்பா, சிவப்பா பார்த்தா முட்டைப்பா, சிவப்பு கலரை பார்த்தா முட்டைப்பா. இங்க இன்னொரு ஸ்பெஷலும் இருக்கு. அது என்னன்னா 12 வருஷத்துக்கு ஒரு முறை பூக்கிற குறிஞ்சி பூ பூந்தோட்டம் இங்க நீங்க நிறையவே பார்க்கலாம். இப்போதைக்கு செடிகளை மட்டும்தான் பார்க்க முடிஞ்சது. பூக்களை பார்க்கணும்னா நம்ம 2030 வரைக்கும் வெயிட் பண்ணணுமே. ஏன்னா கடைசியா 2018 தான் பூத்து குலுங்குச்சான். அப்படி இப்படின்னு ஒரு 20 நிமிஷம் வாக்கிங்லயே ஆனைமுடி பீக் இருக்கிற ஏரியாவுக்கு ரீச் பண்ணிட்டோம். நம்ம இரவிக்குளம் நேஷனல் பார்க்கோட லாஸ்ட் எண்டுக்கு வந்தாச்சு. ஆக்சுவலா பீக் வந்து இங்க மேல இருக்கு. ஆனா அது வரைக்கும் அலோடு இல்லையா. பாதுகாப்பு காரணங்களுக்காக டூரிஸ்ட் யாரையும் இந்த பக்கம் போறதுக்கு அலோடு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இந்த போர்டு போட்டு அதுக்கு ஒரு செக்யூரிட்டியும் நிக்க வச்சிருக்காங்க. பட் உள்ள ஒரு வில்லேஜ் இருக்கான். ஸோ இது வரைக்கும் இருந்துட்டு நம்ம போட்டோ எடுத்துட்டு கிளம்பலாம். வியூஸ் பொறுத்த வரைக்கும் எஸ்ட்ரானரி சில்லுன்னு காத்து, அப்பப்போ கிராஸ் பண்ற அந்த பனி மேகங்கள், இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. இந்த இடத்த விட்டு போக மனசே இல்லை. இருந்தாலும் ஜஸ்ட் ஒரு 15 to 20 மினிட்ஸ் தான் இங்கே இருந்துமே. பிகாஸ் சீக்கிரம் போனால் அடுத்து இன்னொரு கொஞ்சம் லொக்கேஷனாக ஃப்ரீயாக பார்க்கலான்றதுக்காக தான் மறுபடியும் 1 கிலோமீட்டர் நடந்து போகணும். போயிட்டு பஸ் ஏறி பார்க்கிங் வரைக்கும் போகணும். வாங்க போலாமா? இங்க வரும்போதாவது பரவாயில்ல, ரிட்டர்ன் போகிறதுக்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேல இந்த பஸ்ஸுக்காக வெயிட் பண்ண வேண்டியதாயிடுச்சு. எப்படியோ 12 மணிக்குள்ளார கீழே இறங்கி மூணாருக்கு ஒரு டாட்டா சொல்லிட்டு எர்ணாகுளம் நோக்கி கிளம்பிட்டோம். அவ்வளவுதான். மூணார்ல கடைசி லொகேஷனா இந்த தேயிலை தோட்டங்கள் கிட்ட நின்று ஒரு போட்டோ எடுத்தாச்சு. மூணாரை சுத்தி சுத்தி நேத்துல இருந்து இந்த டீ எஸ்டேட்ஸ் நிறைய பார்த்துக்கிட்டே தான் இருந்தோம். பட் இப்போதான் இறங்கி போட்டோஸை எடுத்துட்டு இருக்கோம். ஓகே, இந்த மூணார் ட்ரிப்பை இதோட சக்சஸ்ஃபுல்லா முடிச்சுட்டு அடுத்ததான் நாங்க வந்த அதே வண்டியிலேயே மலையை விட்டு கீழே இறங்கி எர்ணாகுளம் ரீச் ஆயிட்டு அங்க இருந்து சென்னைக்கு ட்ரெயின் ஏற வேண்டியதுதான். இதுவே நீங்க பஸ்ல வந்திருந்தீங்கன்னா தேனி ரூட்ல மலையை விட்டு கீழே இறங்கி
அங்கிருந்து புதுசா இப்ப விட்டுருக்காங்கல்ல போடி நாயக்கனூர் டு சென்னை ட்ரெயின், அதுல கூட டிராவல் பண்ணிக்கலாம். பட் நாங்க இதை இப்ப செய்ய போறது கிடையாது. எர்ணாகுளத்திலேயே தங்கி கொச்சின், ஆலப்புழா இந்த இடங்கள் எல்லாம் நல்ல லோ பட்ஜெட்ல சுத்தி பார்த்துட்டு அப்புறமா தான் சென்னைக்கு போக போறோமே. இது எல்லாமே உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவா போஸ்ட் பண்றோம், மிஸ் பண்ணாம பாருங்க. சரி, இப்ப இந்த மூணார் ட்ரிப்புக்கு மட்டும் ஒரு ஆளுக்கு எவ்வளவு செலவாச்சுங்கிறத டீடைலா பார்க்கலாமா? வேன் ரெண்டா எங்க 12 பேருக்கும் சேர்த்து 13,400 ரூபாய் ஆச்சு. ரூம் ரெண்டா எங்க ஃபேமிலிக்கு ஒரு நாளைக்கு 1,400 ரூபாய் வீதம் 2 நாளைக்கு 2,800 ரூபாய் சார்ஜ் பண்ணாங்க. ஃப்ளவர் கார்டனுக்கு என்ட்ரி டிக்கெட்டா ஒரு ஆளுக்கு 60 ரூபாய், டாப் ஸ்டேஷனோடைய டவர் என்ட்ரிக்கு ஒரு ஆளுக்கு 20 ரூபாய், தென் பொட்டானிக்கல் கார்டனோட என்ட்ரி டிக்கெட்டா 50 ரூபாய் சார்ஜ் பண்ணாங்க. கடைசியா இரவிக்குளம் நேஷனல் பார்க்குக்கு ஒரு ஆளுக்கு 200 ரூபாய் வாங்கினாங்க. ட்ரெயின் டிக்கெட் போக இவ்வளோதாங்க செலவாச்சு. அப்புறம் ஃபுட் அண்ட் அதர் பர்ச்சேஸ்லாம் எக்ஸ்ட்ரா ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் மறக்காம பட்ஜெட் ஃபேமிலி மேன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.